ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்தில் உதவிக்காக இருந்தவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபா அபி தாலிப், அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்குல 2 வருடத்திற்கும் மேலாக ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது அபுல் பக்தரி தான் அபுல் பக்தரி அந்த குறைஷி தலைவர்கள் ஒருவர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அந்த உடன்படிக்கை அவர்தான் காரணமாக இருந்தார். அதனால் ரசூலுல்லாஹ் அவரை வெட்டுவதிலிருந்து தடை செய்தார்கள். ஆனால் அபுல் பக்தரியை இன்னொரு நபி தோழர் சந்திக்கிறார். அவரை வெட்டுவதற்கு செல்லும் பொழுது அபுல் பக்தரி அவர்களை பார்த்து சொன்னார், யா அபுல் பக்தரி, கொஞ்சம் விலகிக்கொள், ரசூலுல்லாஹ் உன்னை கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். இதோ என் தோழர், அவரை விட்டு விடுவாயா? உன் தோழருக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது, அவரை நாங்கள் இந்த போரில் தண்டித்தே ஆகுவோம். அப்போ சொன்னார், இந்த போர்க்களத்தில் என் நண்பருக்கு ஒரு உதவி என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரை போர் புரிஞ்சாங்க. வற்புறுத்தப்பட்டதின் காரணமாக அபுல் பக்தரியை சஹாபாக்கள் கொலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பிறகும் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அபுல் பக்தரி கொலை செய்யப்பட்டார். இந்த போர்க்களத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு பிலால் இப்னு ரபாஹ் உமையா இப்னு ஹலஃபை கொலை செய்தது. உமையா இப்னு ஹலஃப் பிலால் அவர்களுடைய எஜமானர். பிலால் அவர்களுக்கு கொடுமைப்படுத்தி பாறையை நெஞ்சில் வைத்து பாலைவனத்தில் பைத்தியம் போல இழுத்து வர சொன்ன உமையா இப்னு ஹலஃப் அவரை பிலால் இப்னு ரபாஹ் அவர்கள் நேரடியாக கொலை செய்தார்கள். குறிப்பாக இந்த போர்க்களத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு ஹாதா ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யார்? அபூஜஹல் கொலை செய்யப்பட்டது. யார் அபூஜஹலை கொலை செய்தது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போரில் நான் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மிகப்பெரிய படை வீரர்கள் இருப்பார்கள் எனக்கு உறுதிக்காக என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தா 2 சின்ன பசங்க நின்னாங்க. 2 சின்ன பசங்க என் பக்கத்தில் நின்னாங்க. அவங்க என்ன கூப்பிட்டாங்க, யா அம் ஐன அபூஜஹல், எங்கே அபூஜஹல் என்று இவர் கேட்டார். நான் கேட்டேன் அவரை பார்த்து, அபூஜஹலை நீ ஏன்பா கேட்கிற? உனக்கு அபூஜஹலுக்கு என்னப்பா செய்ய முடியும்? அவரை எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா? யம் அன்னஹு யசுப் ரசூலுல்லாஹ், அவர் ரசூலுல்லாஹ்வை ஏசுவதாக கேள்விப்பட்ட அவரை நான் பார்த்தால் என் நிழலும் அவர் நிழலும் பிரியாது, அவர் கொல்லப்படும் வரை. 2 பேருடைய நிழலும் பிரியாது, அவர் கொல்லப்படும் வரை. இடதுபுறம் திரும்பி பார்த்தார், யம் ஐன அபூஜஹல், எங்கே அபூஜஹல், நீ என்ன செய்ய போற? ரசூலுல்லாஹ்வை திட்டறத நான் கேள்விப்பட்ட, அவரை நான் பார்த்த அவர் நிழலும் என் நிழலும் பிரியாது, அவர் கொல்லப்படும் வரை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆச்சரியப்பட்டார்கள். கொஞ்சம் நேரம் போனதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அதோ அவர் அங்கே இருக்கிறார் அபூஜஹல். நேரடியாக இருவரும் நுழைந்தார்கள் உள்ளே. முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா சிறுவர்கள் சென்று அந்த அபூஜஹலை ஒரே வெட்டு வீசினார்கள். இருவரும் மாறி மாறி அபூஜஹலை வீசினார்கள். அபூஜஹல் கீழே சாய்ந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருவரும் ஓடி சென்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் தான் அபூஜஹலை கொன்றேன். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் தான் அபூஜஹலை கொன்றேன். இருவருக்கும் சண்டை நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இருவருடைய வாளை கொஞ்சம் காமியுங்கள் என்று. இருவரும் வாளை காண்பித்தார்கள். இருவருடைய வாளிலும் ரத்தம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் தான் அவரை கொன்றீர்கள். போர் முடிந்ததற்கு பிறகு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்ததற்கு பிறகு அபூஜஹலை தேடி வருவது யார் என்று கூறினார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலை தேடி அவருடைய உடம்பை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த போர்க்களம் முழுக்க அல்லாஹ்வுடைய வெற்றியால் எல்லா சஹாபாக்களும் பாதுகாப்போடு ஈமானோடு அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த போர்க்களத்தை வெற்றியுடைய பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள். குறைஷிகள் புறமுகுது காட்டி ஓட ஆரம்பிக்கிறார்கள். தோல்வியை குறைஷி படை உணர்கிறது, வெற்றியை முஸ்லிம் படை உணர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய முடிவுக்கான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கலந்து கொண்ட தோழர்களில் 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். 6 முஹாஜிர்கள் 8 அன்சாரிகள். 6 முஹாஜிர் தோழர்கள் 8 அன்சாரிகள் ஷஹீதாகிறார்கள். எதிரி படையில் குறைஷிகளில் 70 குறைஷிகள் கொல்லப்பட்டார்கள். மீது இருக்கக்கூடிய எல்லோரும் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் கொல்லப்பட்ட அந்த குறைஷிகள் காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களில் மிக கெட்டவர்கள். இந்த மக்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள், ஆனால் நீங்களோ என்னை பொய்ப்படுத்தினீர்கள். இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள், ஆனால் நீங்களோ என்னை கைவிட்டீர்கள். இந்த மக்கள் என்னை அரவணைத்தார்கள், ஆனால் நீங்களோ என் குடும்பத்தார்களாக இருந்தும் என்னை வெறுத்தீர்கள், என்னை வெளியேற்றினீர்கள்.
யா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீயே அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டாயா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அவர்கள் உங்களை விட அதிகமாக செவியேற்பவர்களாக இருக்கிறார்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியுடைய அறிவிப்பை அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த போர்க்களத்தில் அறிவித்தார்கள். குறைஷிகள் எல்லோரும் கைது பிடிக்கப்பட்டார்கள். பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட அத்துணை நபித்தோழர்களும் அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட நபித்தோழர்களாக மாறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். நபியே, அல்லாஹ் தான் அவனுடைய உதவியை கொண்டும் முஃமின்களை கொண்டும் உங்களை பலப்படுத்தினான். யாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்? சஹாபாக்களை யாராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்? முஃமின்களாக அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு அவங்க இந்த போர் முடிந்ததற்கு பிறகு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போரில் ஷஹீதாகிறார்கள். அவருடைய தாயார் சந்திக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் மகன் ஹாரிஸா இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய நிலைமை என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அவர் சொர்க்கத்தில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையோடு நான் இருக்கிறேன். அவருக்கு வேறு ஏதாவது நிலைமை ஆகிவிட்டால் நான் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயே, ஏன் உனக்கு கவலை? ஏன் உனக்கு கவலை? சொர்க்கம் என்ன ஒரு சொர்க்கமா? எத்தனையோ சொர்க்கங்கள் உண்டு. ஆனால் உன்மகனோ வ இன்னஹு லஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அஅலா, உன்மகன் ஹாரிஸாவோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த போர்க்களம் முடிந்தது சில ஆண்டுகளுக்கு. ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய இந்த செய்தியை பற்றி குறைஷிகளுக்கு தன்னை அறியாமலேயே அறிவிக்க ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஒரு குற்றம் தான் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபீ தாலிப் போன்ற நபித்தோழர்களை அனுப்பி, ஒரு பெண் செல்வாள், அந்த பெண் அந்த தோட்டத்தில் இருப்பாள், அவரிடத்திலிருந்து அந்த கடிதத்தை நீங்கள் பறித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த கடிதம் பறித்து வரப்பட்டது. அதில் எழுதப்பட்டிருந்தது ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆ என்ற நபித்தோழரிடம் இருந்து குறைஷிகளுக்கு எழுதப்படுவது. ரசூலுல்லாஹ் கிளம்பி மக்காவை நோக்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹாத்திபை அழைத்து கேட்டார்கள், ஹாத்திபை ஏன் இப்படி செய்தாய்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலையில் இப்படி செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்கள், இந்த ஹாத்திபை நான் வெட்டி வீசுகிறேன், முனாஃபிக் இவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, யாரை முனாஃபிக் என்கிறாய்? உனக்கு தெரியுமா, பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், யஅமலு மா ஷஅதும் ஃபகத் கஃபர்து லக்கும், நீங்கள் எதை வேண்டுமானாலும் இதற்கு பின்னால் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட நபித்தோழரை பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். வேறொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதப்த. உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் நரகவாதியாக இருப்பார், ஹாத்திப் நரகத்தில் நுழைவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதப்த யா உமர், நீ பொய் சொல்கிறாய், ஹாத்திப் சொர்க்கத்தில் நுழைவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யதுகுலன் நார் ரஜுலுன் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபிய்யா, சொர்க்க நரகத்தில் ஒரு மனிதன் நுழையவே மாட்டான், அவன் பத்ரிலும் ஹுதைபிய்யாவிலும் கலந்து கொண்டிருந்தால். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய உதவியோடு, அல்லாஹ்வுடைய வெற்றியோடு இந்த பத்ருடைய போர்க்களம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியாக, ஈடுகட்ட முடியாத தோல்வியாக மாறியது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த பூமியில் வேரூன்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி பத்ர். இந்த போர்க்களம் எமக்கு தருகின்ற பாடம், முஃமின்களிடத்தில் இருந்த உறுதி, தங்களுடைய எண்ணிக்கையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய உதவியின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையில் இந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு வெற்றியை தந்தது. ஆம், எண்ணிக்கை எல்லாம் அல்லாஹ்விற்கு கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் வாழ்கிறீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்விற்கு முக்கியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதிரிகள் என்னுடைய சமூகத்தின் மீது பாய்வார்கள்,
பசியில் இருப்பவன் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் வாழ்வோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணிக்கை உலகத்தில் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் உங்களுடைய மதிப்பாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், எப்படி மாறும் நிலைமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். யா ரசூலல்லாஹ், வமல் வஹன்? வஹன் என்றால் என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் உள்ளத்தில் உருவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எண்ணிக்கை அளவு இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கணக்கின் அடிப்படையில் இரண்டாவது நாம். நமக்கென்ற கண்ணியம், நமக்கென்ற வெற்றி, நமக்கென்ற உதவி சந்தேகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருடைய போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு இருந்த அந்த உறுதியும் அந்த ஈமானும் எம்மிடத்தில் இருந்தால், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் இருந்து பாடம் படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. இந்த நிகழ்வுகளை உள்ளத்தில் ஏற்று இதன் மூலமாக படிப்பினை பெற்று இது நம்முடைய வாழ்வில் செயலாக கொண்டு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.